கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 109 சங்கீதம் 31 வசனம். சங்கீதம் 109 31. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்களினின்று எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படி அவர் அவன் வலது பாரிசத்தில் நிற்பார். ஆமென். வறியோரின் வலப்பக்கம் அவர் நிற்கின்றார். தண்டனை தீர்ப்பிடுவோரிடம் இருந்து அவர்களது உயிரை காக்க நிற்கின்றார் என்று பொது மொழிபெயர்ப்பில் கூறப்பட்டுள்ளது. For he shall stand at the right hand of the poor to save him from those that condemn his soul என்று ஆங்கில வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ளது. இன்றைய தியான வசனம் தேவனுடைய நியாயம், அவர் நியாயமானவர்களை காக்கும் தன்மை மற்றும் அவருடைய துணை நிற்றல் என்பவற்றை வலியுறுத்துகிறது. தேவனுடைய நம்பிக்கையாளர்களுக்கான பாதுகாப்பையும் அவருடைய நீதியையும் வலியுறுத்துகிறது. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்கள் என்று குறிப்பிடுவது நீதிமான்களை துன்புறுத்தும் பொல்லாதவர்கள். இவர்கள் அநியாயமாக குற்றம் சுமத்துபவர்கள், மோசமாக வழக்கு போடும் மக்கள், நீதிமான்களை அழிக்க விரும்புகிறவர்கள் என்று விளங்கலாம். இங்கே ஆக்கினை கண்டம்னேஷன் என்பது தவறான குற்றச்சாட்டுகள், அநியாயமான தீர்ப்புகள் மற்றும் பொல்லாதவர்களின் வஞ்சக செயல்கள் என்று பொருள் கொள்ளலாம். நீதிமான்களை எதிர்த்து சாட்சிகள் பொய் சொல்லலாம். இயேசுவின் மீது பொய் சாட்சிகள் எழுப்பப்பட்டதை நினைவில் கொள்வோம். தேவன்தான் நம்பிக்கையாளர்களை இந்த அநியாயத்தில் இருந்து மீட்பார். எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படி என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். எளியவன் என்றால் நியாயத்திற்காக துன்புறும், தேவனை முழுமையாக சார்ந்து வாழும் மனிதர் என்று பொருள். எளியவன் புவர், நீடி என்றால் உண்மையாக தேவனை சார்ந்தவர். எளியவனின் ஆத்துமா என்பதால் அது ஒருவரின் முழுமையான உயிரினையும் பாதுகாப்பினையும் குறிக்கிறது. தேவன் தம்மையே சார்ந்து வாழும் மக்களின் ஆவி, ஆத்துமா, சரீரம் அனைத்தையும் காப்பார் என்பதே உண்மை. அப்படி எளியவனுடைய ஆத்துமாவை காக்க அவர் அவன் வலது பாரிசத்தில் நிற்பார். வேதத்தில் வலது பாரிசம் என்பது ஆதரவு, வலிமை, பாதுகாப்பு என்பதை குறிக்கிறது. தேவன் நம்முடைய உரிமையாளராகவும் வழக்கறிஞராகவும் இருக்கிறார். தேவன் நீதிமான்களுக்கு நியாயமான தீர்ப்பு அளிக்க நியாயாதிபதியாகவும் காக்கின்றவராகவும் இருப்பார். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார் என்று மார்க் எழுதின நற்செய்தி நூல் 16 அதிகாரம் 19 வசனத்திலும், அவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார் என்று எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 3 வசனத்திலும் வாசிக்கிறோம். இங்கு இயேசு கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் இருப்பது போல தேவன் தமது மக்களுக்காக, அவர்களை காப்பதற்காக
அவர்களின் வலது பாரிசத்தில் நின்று அவர்களை பராமரிக்கிறார். அதனால்தான் சங்கீதக்காரன், கர்த்தரை நான் என் வாயினால் மிகவும் துதித்து அநேகர் நடுவிலே அவரை புகழுவேன் என்று கூறுகிறார். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கி இருக்கும் என்று மிகுந்த விசுவாசத்துடனும் மகிழ்ச்சியுடனும் சங்கீதக்காரன் கூறுவதை சங்கீதம் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இந்த விசுவாசமும் நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் நம்மிடத்தில் இருக்கிறதா? இதுதான் இன்னைக்கு நம்ம முன்னாடி வைக்கப்பட்டிருக்கும் கேள்வி. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார் என்று உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கன் நீதிமான் மேல் கண் வைத்து அவனை கொல்ல வகை தேடுகிறான், கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவது இல்லை. அவன் நியாயம் விசாரிக்கப்படுகையில் அவனை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதும் இல்லை என்று சங்கீதக்காரன் உறுதிபட கூறுவதை சங்கீதம் 37 வாசிக்கிறோம். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் நமக்கு போதிக்கும் பாடம், தேவன் தமது மக்கள் பக்கமாக நிற்பார் என்பதற்கான உறுதியான வாக்குறுதியை கொடுக்கிறது. உலகத்தில் பொல்லாதவர்களின் கொடுமையும் அநியாயமும் இருக்கலாம், ஆனால் தேவன் எப்பொழுதும் தனது மக்களை பாதுகாக்கிறார், அவர்களை சாட்சியப்படுத்துகிறார் மற்றும் ஆத்துமாவை இரட்சிக்கிறார். நீதிமான்களுக்கு தேவன் எப்பொழுதும் உதவியாக இருக்கிறார். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர். அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவது இல்லை. அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள். துன்மார்க்கருடைய சந்ததியோ அறுப்புண்டு போம். நீதிமான்கள் பூமியை சுதந்தரித்து கொண்டு என்றைக்கும் அதிலே வாசமாய் இருப்பார்கள் என்ற சத்தியத்தை மறந்துவிடாமல் அவர் பாதம் பணிந்து அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அவர் விரும்பும் நீதிமான்களாக வாழ அவர் கரத்தில் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான் என்ற சத்தியத்தின்படி நாமும் அவருடைய நாமத்தை உறுதியாக பற்றி கொண்டு சுகமாய் இருப்போம். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. இயேசுவே நம்முடைய வலது பாரிசத்தில் இருந்து நம்மை பாதுகாக்கிறார். இதை விசுவாசிக்கிறீங்களா? இன்றைய தியான வசனம், தேவன் தம்மை சார்ந்தவர்களை நியாயமாக நின்று மீட்பார் என்பதற்கான வலுவான உறுதி. மொத்தத்தில் பொல்லாதவர்கள் மாய்ந்து போவார்கள், நீதிமான்கள் தேவனின் பாதுகாப்பில் இருப்பார்கள். தேவன் நியாயமுள்ளவராக, வழக்கறிஞராகவும், கர்த்தராகவும், பாதுகாவலராகவும் நம்மோடு இருப்பார். நம்முடைய குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து நம்மை வழி நடத்த ஒரு வலிமையான தேவன் இருக்கிறார். அவருக்கே துதி கன மகிமையை செலுத்துவோமாக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்,
ஆமென்.